ஒரு அதுக்குண்டான மெச்சூரிட்டி இருக்காது இல்லைங்களா? மனசும் மெச்சூர்டா இருக்காது, உடம்பும் மெச்சூர்டா இருக்காது. அதாவது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு பொண்ணு வந்து 18 வயசுக்கு முன்னாடி 16 17 எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க கன்சீவ் ஆகி வரும்போது அந்த அவங்களுடைய உடம்பே வந்து அந்த பிரெக்னன்சிக்கு தயாரா இருக்கிறது இல்லை. சரிங்களா? அந்த கர்ப்பம் வந்து அது ஒரு ஹெல்தியான கர்ப்பமா இருக்கிறது இல்லை. நிறைய இந்த மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபார்ஷன் நிறைய நடக்குது. சரிங்களா? அந்த கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, ரொம்ப வீக்கா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 7 8 10 வயசு 10வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அனீமிக்கா இருக்காங்க இல்லைங்களா? ஒரு மாதிரி வெளுத்து போய் எல்லாம் சாப்பிடாம தானே இருக்காங்க. உடம்ப குறைக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சாப்பிடாம இருக்காங்க, அனீமிக்கா இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கன்சீவ் ஆகி வரும்போது அவங்களுக்கு அந்த உடம்புல தெம்பே கிடையாது, அந்த குழந்தைய தாங்குற இதுவே இல்லை. அப்போ நிறைய அபார்ஷன் நிறைய ஆகும்போது உடம்பு எப்படி கெட்டு போயிடும் இல்லைங்களா? உடம்பு தாங்குமா? ஒரு அபார்ஷனே தாங்க முடியாது. கண்டினியூஸா தொடர்ந்து 2 3 அபார்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு உடம்புல எல்லா சத்தும் போயிடும். அது ஒரு ப்ராப்ளம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கன்சீவ் ஆயிட்டு அந்த குழந்தை ஓகே அபார்ஷன் இல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து அந்த நல்ல ஒரு நியூட்ரிஷியஸா நல்ல வெயிட்டோட அந்த குழந்தை பிறக்கிறது இல்லை. சரிங்களா? சைல்டு பர்த் பாத்தீங்கன்னா ப்ரீடேர்ம் பர்த்னு சொல்லுவோம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்னு சொல்லுவோம். 8 மாசம் 7 மாசத்துல குழந்தை பிறந்தது, வெயிட் இருக்கிறது இல்ல குழந்தை. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது. சரிங்களா? அதே மாதிரி அம்மாவுக்கு